வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் புதிய அமைச்சராக ஜான்குமார் மற்றும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து தலைமையில் 3000க்கும் மேற்பட்டோர் NR காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் இணைந்தனர். பிரான்ஸ் தேசிய தினம் புதுச்சேரியில் கடைபிடிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் இன்று அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் பெருமக்கள், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள், கடலூர் புதுச்சேரி மண்டல கிறிஸ்தவ பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட், அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஜான்குமார் என்னும் நான், ரத்தினசாமி சூசை, அந்தோணிசாமி, ஜான்குமார் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு Thank you all. Jai Hind. புதுச்சேரியில் புதிய அமைச்சராக ஜான்குமார் மற்றும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த பாஜகவை சேர்ந்த சாய் ஜே சரவணன்குமார் கடந்த 27ஆம் தேதி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அன்றைய தினமே புதுச்சேரி சட்டப்பேரவையில் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். இதனிடையே புதிய அமைச்சராக ஜான்குமாரை முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரை செய்தார். மேலும் பாஜகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான், காரைக்காலை சேர்ந்த பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், பாஜக மூத்த உறுப்பினர் செல்வம் ஆகியோரை நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் புதுச்சேரியின் புதிய அமைச்சராக ஜான்குமார் இன்று பதவியேற்றுக் கொண்டார். துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஜான்குமாருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என 200க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் சபாநாயகர் செல்வம் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களான தீப்பாய்ந்தான், ராஜசேகரன், செல்வம் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து தலைமையில் 3000 பேர் NR காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் இணைந்தனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து NR காங்கிரஸில் இணைய முடிவு செய்து NR காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை சந்தித்து தனது விருப்பத்தை தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து NR காங்கிரஸில் இணையும் விழா மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியில் குமரன் நகரில் NR காங்கிரஸ் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் VP சிவக்கொழுந்து மற்றும் அவரது மகன் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் 3000க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் NR காங்கிரஸில் இணைந்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் தையல் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், NR காங்கிரஸ் MLAக்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், NR காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள் மற்றும் VP சிவக்கொழுந்துவின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவின் மகன் VPS ரமேஷ்குமார் சிறப்பாக செய்திருந்தார். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முதலமைச்சர், அமைச்சர், MLAக்களுக்கு மேலதாளங்கள் முழங்க மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது.
உடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவருடைய திருக்கரங்களாலே இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய திருக்கரம் பட்டாலே வெற்றி நிச்சயம் என்பது தெரியும். இருந்தாலும் இந்த தொகுதியை என்ஆர் காங்கிரசினுடைய கோட்டையாக மாற்றி காட்டி வரும் 2026 என்ஆருடைய தலைமையில நல்ல இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும். அதற்கு நாங்கள் உறுதுணையாக பாடுபட்டு இந்த தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் தொகுதியாக வென்றெடுப்பதற்கு தீவிரமாக பாடுபட்டு வெற்றியை அவருடைய பாதங்களிலே சமர்ப்பிப்பதற்கு நாங்கள் என்றைக்கும் துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வல்கனைசிங் பழுதுபார்க்கும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வல்கனைசிங் பழுதுபார்க்கும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக வில்லியனூர் பைபாஸ் சாலை கோபால்சாமி திருமண மண்டபம் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ மணிகண்டா பஞ்சர் கடையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டமானது மாநில தலைவர் முத்துராஜ், மாநில செயலாளர் இளையராஜா மற்றும் மதுரை, தேனி, விழுப்புரம் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனையின்படி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சங்கத் தலைவர் முருகன், செயலாளர் சேகர், பொருளாளர் பாலாஜி, கௌரவ தலைவர் மோகன், காப்பாளர் முருகன், துணைத் தலைவர் வெங்கடேசன், துணை செயலாளர் வேலவன், இணை செயலாளர் முத்துக்குமரன், ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி, ஆலோசகர் சோமசுந்தரம் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் சங்கர் பஞ்சர் கடை உரிமையாளர் மற்றும் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில் விபத்தில் இறந்த 3 பள்ளி மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி பொறையூரில் 2 மாணவர்கள் என அனைவரின் ஆன்மாவிற்கும் சாந்தி அடைய 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கும்படி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இச்சங்கத்தின் முக்கிய தீர்மானமாக வல்கனைசிங் வேலை செய்யும் அனைவரும் சங்கத்தில் சேர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைவரும் உறுப்பினர் படிவம் மற்றும் இன்சூரன்ஸ் செய்து கொள்ளுமாறு சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் நேற்று சங்க உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு வீதிகள் தோறும் கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீடுதோறும் வெளியேறுதல், கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருக்கிறது. எனவே உரிய நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்து கொடுக்க வேண்டுமென முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுடன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்கு வந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தலைமை பொறியாளரை சந்தித்து திமுக சார்பில் மனு அளித்தார். அம்மனுவில் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் சுமார் 35 ஆண்டுகளுக்கும் முன்பு பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டது என்றும், ஆனால் இதுநாள் வரை போதிய பராமரிப்பு இல்லாமலும் மேலும் இன்றைய நகர வளர்ச்சிக்கு ஏற்ப மேம்படுத்தி மாற்றி அமைக்காமலும் உள்ளது. முத்தியால்பேட்டை பகுதியில் இன்று பல அடுக்குமாடி குடியிருப்புகளும் தங்கும் விடுதிகளும் உருவாகியுள்ளது. மேலும் புதிய குடியிருப்பு பகுதிகள் உருவாகியுள்ளது. இந்த வளர்ச்சிக்கு ஏற்ப பாதாள சாக்கடைகளை மாற்றி அமைக்கப்படவில்லை. மேலும் பாதாள சாக்கடைகள் அமைக்கப்பட்டு சுமார் 35 ஆண்டுகளுக்கும் மேல் ஆவதால் போதிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாமல் உள்ளதால் முத்தையா முதலியார் வீதி, அருணகிரி செட்டியார் தெரு, பிள்ளையார் கோயில் வீதி, காந்தி வீதி சந்திப்பு, பாரதிதாசன் வீதி, காந்தி வீதி, மணிக்கூண்டு அருகில் ஒத்தவாடை தெரு, வேலாயுதம்பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடைகள் உடைந்தும் மேலும் பல்வேறு இடங்களில் அடைப்புகளும் ஏற்பட்டுள்ளன. பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து கழிவுநீர் ஓடுகிறது. இதனால் முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் சுகாதாரக்கேடான சூழ்நிலையில் நிலவி வருகிறது. இது சம்பந்தமாக கடந்த வருடம் 18/6/2024 அன்றிருந்த தலைமை பொறியாளரிடம் இது சம்பந்தமாக கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. எனவே உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பு பணியை சரி செய்து கொடுக்க வேண்டுமென அம்மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. 2 நாள் வந்து சரி பண்ணுவாங்க, 3ஆவது நாள் திருப்பி அந்த அடைப்பு வரும். இதுக்கு என்ன முழு காரணம் அப்படின்னாக்கா, பல ஆண்டுகளாக அந்த இடம் வந்து தூர் வராமல் இருக்குது. தூர் வாரத்தை வந்து இவங்க தள்ளி போட்டே இருக்கிறாங்க. இப்போதைக்கு டவுனில் தூர் வர்ற மாதிரி முத்தால்பேட்டை தொகுதி முழுக்க தூர் வார சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அதே மாதிரி நவீன இயந்திரம் கொண்டு தூர் வாரன்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காரு. அந்த உறுதியின் பிரகாரம் நாங்கள் வந்து வீட்டு ட்ரைனேஜில் என்ன பாதிப்பு, ஓவர் ஃபுல்லாகி சாக்கடை ஃபுல்லாக ரோட்டில் நின்று நோய் வந்து கொசு தொழில் அதிகம், மக்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க.
இதனால் பாதிக்கப்பட்ட மக்களோட வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். 6 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மனு கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. இன்றைக்கி நாங்கள் வந்து மனு கொடுக்கறது வந்து நிரந்தர தீர்வு காண வேண்டும், தூர் வார வேண்டும், நவீன இயந்திரங்களை கொண்டு நிரந்தர தூர் வார வேண்டும். எப்படி டவுனில் செய்கிறீங்களோ அதே மாதிரி எங்கள் தொகுதி ஃபுல்லாக செய்யுங்க, முத்தல்பேட்டை தொகுதி முழுக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சோம். அதை ஏற்றுக்கினாரு. உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, நன்றி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. பிரான்ஸ் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 236வது பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி மக்கள் புரட்சியின் மூலம் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இதன் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 236வது பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் திரு எட்டியன் ரோலன்பியக் அவர்களும் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் இரு நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் துளுவ வேளாளர் நலச்சங்க கட்டட திறப்பு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் துளுவ வேளாளர் சங்க புதிய கட்டடத்தை புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி MP மற்றும் அகில இந்திய அகமுடையார் மகாசபை நிறுவன தலைவர் ரஜினிகாந்த் அகமுடையார் இணைந்து சங்க கட்டடத்தை திறந்து வைத்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதலியார்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள், புதுச்சேரி இம்பா அமைப்பு நிர்வாகிகள், வளவனூர் துளுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள், விழுப்புரம் மாவட்ட அகில இந்திய மகாசபை நிர்வாகிகள், நெல்லிக்குப்பம், கடலூர், புதுச்சேரி மற்றும் வில்லியனூர் துளுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை வில்லியனூர் துளுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் அன்பரசு, கணேஷ், பாலபாஸ்கரன், ராகவன், கண்ணன், வெற்றிவேல், அருள், வெங்கடேசன், ஆதி நாராயணசாமி, ரவி, ரஜினி, முருகன் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் அமமுக கட்சி அலுவலகத்தை பொதுச் செயலாளர் TTV தினகரன் திறந்து வைத்தார்.
விழுப்புரம் கிழக்கு மாவட்ட அமமுக சார்பில் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடில் கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இவ்விழாவுக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர்கள் கதிர்வேல், அண்ணாதுரை, அருணகிரி, கண்ணா, செல்லக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கோமிகி மணியன் வாழ்த்தி பேசினார். அமைப்பு செயலாளர் கணபதி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்துக்குமார், வர்த்தக அணி இணை செயலாளர் ராமமூர்த்தி, மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் வாஞ்சிநாதன், சுகுமார், ரங்கநாதன், சிவக்குமார், சக்திவேல், எத்திராஜ், ஸ்ரீராமுலு, சக்திவேல், சுரேஷ், செந்தில்குமார் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர். தலைமை கழக பேச்சாளர் டேவிட் பிரவீன்குமார் நன்றி கூறினார். இவ்விழாவின் போது நிருபர்களுக்கு டிடிவி தினகரன் பேட்டியளித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா என தெரியவில்லை என்றார். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாக்க வேண்டிய காவல்துறையை ஏவல் துறையாக மாறி குண்டர்களைப் போல் செயல்படுகிறார்கள் என்றார். விலைவாசி உயர்ந்து யாருக்கும் நிம்மதியில்லாத ஆட்சி நடக்கிறது என்று கூறிய அவர், தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து அனைத்து தரப்பினரும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் கூட்டணிதான் தங்களுடைய கூட்டணி என குறிப்பிட்ட தினகரன், திமுக ஆட்சியை வீழ்த்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது போல கூட்டணி ஆட்சி அமையும் என தெரிவித்தார். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது குறித்து கேட்டதற்கு, ஒவ்வொரு கட்சித் தலைவருக்கும் ஒரு ஆசை இருக்கும். தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என்றும், இந்த கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வர உள்ளன எனவும் தெரிவித்தார். திருமாவளவன் தினமும் ஒரு கருத்து கூறி வருகிறார். அரசியலுக்காக எதையோ பேசி வருகிறார். அதிக சீட்டுகளை பெற இதுபோன்று பேசி வருகிறார் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியை கண்டு திமுக அச்சப்படுகிறது என்றும், திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக ரவுடிகள் ராஜ்யம் நடக்கிறது என்றார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் ரவுடிகளின் சாம்ராஜ்யம்தான் கொடிகட்டி பறக்கும். 25 லாக்அப் மரணங்கள் நடந்துள்ளதை எதிர்க்கட்சிகள் கண்டிப்பது வழக்கம். கொரோனா காலத்திலேயே திமுக தலைவர் ஸ்டாலின் கட்டுப்பாடுகளை மீறி எவ்வளவு போராட்டங்களை நடத்தினார் என்றும், அதனால் எதிர்க்கட்சிகள் அவர்களது கடமையை செய்கிறார்கள். அதேபோலத்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போராட்டம் நடத்தியுள்ளார் என கூறினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரநிலைக் கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதிதிராவிடர் வசிக்கும் செல்லிப்பட்டு காலனி, முத்துக்குமரன் நகர் வீதிகளுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 36,70,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவக்குமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர்கள் திருவருட்செல்வன், ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மாடல் அழகி சான் ரேச்சல் 50 மாத்திரைகளை விழுங்கி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த பிரபல மாடல் அழகி சான் ரேச்சல் கருப்பழகி பிரிவில் உலக அழகி பட்டம் வென்றவர். ஃபேஷன் ஷோக்கள், விளம்பரங்கள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியதன் மூலம் பிரபலமானவர். சான் ரேச்சல் காராமணிக்குப்பத்தில் உள்ள தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப பிரச்சினை காரணமாக அவர் மன உளைச்சலால் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. 50 இரத்த அழுத்த மாத்திரைகளை உட்கொண்ட அவர் ஜூன் 5ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுநீரகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உயர் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மாடல் அழகி சான் ரேச்சல் தற்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து உருளையன்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் புதிய அமைச்சராக ஜான்குமார் மற்றும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து தலைமையில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் NR காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் இணைந்தனர். பிரான்ஸ் தேசிய தினம் புதுச்சேரியில் கடைபிடிப்பு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.